முடிச்சு விட்டாங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க. பாரு எப்படியாவது இந்த பிக் பாஸ்லேருந்து வெளியே தள்ளணும், எப்படியே ஓட்டிங்கில் அவங்க வெளியே போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி, மென்டல் டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து வெளியே அனுப்பலான்னு ஒரு பிளானோட நம்ம பிக் பாஸும் ஹவுஸ்மேட்ஸும் இந்த 2 டீமும் போடுற ஆட்டம் இருக்குது இல்லையா, இதோட ரிசல்ட் என்னென்னா பாரு வெளியே வர போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொமோ வந்து இப்போ வெளியே வந்திருக்கு. அந்த வீட்டில் டார்கெட் பண்ணுறதுக்கு வேறு யாருமே கிடையாதா? ஹோஸ்ட் வந்தாலும் சரி, பிக் பாஸும் சரி, கண்டஸ்டண்ட்டும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரு இளிச்சவாய் மாதிரி பாருவை தான் வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணுறவங்க, கொச்சையாக பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு அவங்க வந்து மான மரியாதையெல்லாம் விட்டுட்டு அப்படியே இருக்கணும். எதை சொன்னாலும் வந்து அப்படியே சிரிச்சுட்டே வாங்கிட்டு இருக்கணும். இதுதான் இவங்களுடைய எதிர்பார்ப்பு. மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு ப்ரமோலே நம்ம பார்த்துட்டோம், மொட்டைக்கடி தாசி எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக வியனா தான். ஏன்னா வியனா அண்ட் எஃப்ஜே, ஓகே, ஏன்னா 2 பேரையும் சொல்லணும். மார்னிங்கே வந்து அவங்க போர்டில் வேறு கிறுக்கி வச்சுருந்தாங்க, இது மாதிரி தர்மலிங்கத்துக்கும் வசந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அமித் வந்து கிச்சனில் இருக்கார். ஏன் கிச்சனில் இருக்காருன்னா, எஃப்ஜியோட கை வந்து கட் ஆகிடுச்சு. அதனால அவங்களுக்கு வந்து கிச்சனில் வேலை செய்ய முடியாது. அப்போது பாருவே வந்து தனியாக பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ அப்போ வந்து பிரின்சிபல் பிரஜனில் அவர் வந்து இது மாதிரி அமித்தை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க, ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா அமித்துக்கிட்ட கேளுங்க, ஏன்னா அவருக்கு வந்து குக்கிங் தெரியல அப்படின்னு சொல்கிறார். ஸோ அமித் காலையிலேருந்தே வந்து கிச்சனில் வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் வந்து விக்ரம்லாம் வந்து கேட்குறாங்க, என்ன தர்மலிங்க சார் நீங்கள் போய் கிச்சனில் இருக்கீங்க எதுக்கு அப்படின்னு. இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு பிரின்சிபல் தான் சொன்னாங்க. அதுக்கு வந்து பாரு வந்து கேட்குறாங்க, நீ கடைசி வரைக்கும் கிச்சன்லேயே தான் இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசைன்னு சொல்லிட்டு. என்ன மைண்டு இது, மானங்கிட்ட மைண்டு அந்த மாதிரி இருந்தது விக்ரம் சொல்கிறதுக்கு. ஸோ பொறுக்கலை, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது யாருக்குமே பொறுக்கலை. அவள் கஷ்டப்பட்டுட்டோம், அவள் அப்படியே இருக்கட்டும் அந்த மாதிரி. ஸோ இந்த பிரச்சனை வந்து பெருசாகுது. இதில் தான் வந்து இந்த மொட்டை கடிதாசி வருது மக்களே. அமித் என்ன சொல்கிறாருன்னா, இது பெருசாக்க வேண்டாம், சென்சிட்டிவ் விஷயம்னு சொல்கிறாங்க. ஆனால் பாரு வந்து சொல்கிறாங்க, இது என்னையே எஃபெக்ட் ஆகுது, இது பேசாமல் இருந்தால் எப்படி செட் ஆகும், எப்படியே வெளியே எல்லாமே தெரியுதுல்ல, அப்புறம் நம்ம பேசாமல் இருந்தால் மட்டும். அதுக்கப்புறம் என்னோட சைடு வந்து யாருமே கேட்க மாட்டேன்றாங்க, எல்லாரும் பேசுகிறதும் வந்து கேட்குறாங்க. ஆனால் நான் பேச வரும்போது என்னோடய பாயிண்ட் ஒருத்தர் கூட கேட்க மாட்டேன்றாங்க. இதை நான் என்னத்தன்னு சொல்கிறது. பாரு ஸ்டார்டிங்கில் பண்ண விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இப்போ ரிவர்ஸாக வருது. ஏன்னா அந்த டைமில் பாரு இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் வந்து போய் சண்டைக்கு போகிறதும் பேசுகிறது கேட்காம இருக்கிறதும் அது முடிஞ்சிச்சே. கடந்த ஒரு 2 வாரமாக பார்த்தீங்கன்னா பாரு என்டையர்லி சேஞ்ச் ஆகிட்டாங்கல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி விளையாடலாமே. அப்போ கூட ஒரு அந்தளவுக்கு வந்து ஒரு வன்மை இருக்குல்ல, ஸ்டார்டிங்லேருந்து நீ இப்படி பண்ணதுனால நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாரு தனியாக தானே பண்ணாங்க, இப்போ எல்லோரும் சேர்ந்து வந்து பாருவை வந்து புள்ளி பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு இப்படி இருக்க தோணலை, நான் வந்து வெளியே போகிறேன் அந்த மாதிரி வந்து அழுதுட்ருக்காங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இல்லை, ஜெனுவனாக 100% ஒரு ஜெனுவனாக ஒருத்தர் வேணும் இல்லை. அந்த மாதிரி யாருமே அந்த வீட்டில் கிடையாது. கமருதீன் கூட வந்து நம்ப முடியாது அந்த அளவுக்கு. ஆனால் பிக் பாஸில் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வரும். இதெல்லாம் நீங்கள் எதிர்த்து நின்னாதான் வந்து வின்னராக வருவீங்க பாரு. ஸோ அதுதான் வந்து மக்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் வந்து எதிர்த்துன்னு போராடி விட்டு கொடுக்காம விளையாடுங்க பாரு.